விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் தயாரிச்சிருக்கிற இந்த நூறுசாமி படம் இயக்குனர் சசி நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா, கருணாஸ், லிஜோமோல், அருள்தாஸ், முனிஷ்காந்த் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்பயும் போல் என்னுடைய டைரெக்ஷனில் வர மாதிரி ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவம் மிகுந்த ஒரு படம் இது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண், ஒரு மிடில் ஏஜ், ஒரு 42 வயசில் இருக்கிற ஒரு அம்மா தன் பசங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை இந்த பசங்க எப்படி அம்மா கூட நின்று அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெண்களுடைய பிரச்சனை. ஒரு பையன் அம்மாவை கடவுள் தெய்வம்லாம் பார்க்காம ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால அந்த அம்மாவுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. கடவுளாக அவன் பார்த்துருந்தானா அந்த அம்மாவுடைய ஃபீலிங்கே புரிஞ்சிருக்காது அவனுக்கு. ஸோ இந்த படம் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருமே மனிதர்கள், நம்ம அம்மாவும் மனிதர்கள் தான், மனுஷி தான் அவங்க. அப்படி மனுஷியாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு நல்லது தான் நடக்கும், அந்த அம்மாவுக்கு நல்லது தான் நாம் பண்ண ஆரம்பிப்போம். தெய்வமாக நினச்சோம்னா அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க, மனுஷியாக பார்த்தோம்னா நாம் அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம். ஸோ மனுஷியாக பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் அம்மாங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிற படம் இது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டரில் படம் பாருங்கள் ப்ளீஸ். இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்களும் படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் நடித்த அஜயும் சக்தியும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் தான் சுவாசிகா அம்மாவாக நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பையனாக இவங்க 2 பேர் நடிச்சிருக்காங்க. இவங்ககிட்ட பேசலாம். நீங்கள் சார் மறுமணத்தை மையப்படுத்தி தான் அது படம்? எஸ், மறுமணத்தை மையப்படுத்தி தான். இப்போ ஒரு 35 வயசில், 30 வயசில், இல்லை 40 வயசில் கூட இருக்கிற பெண்கள் கணவனை இழந்துட்டாங்கன்னா, குழந்தை கையில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே பாதியிலே முடிஞ்சிருது. ஆணுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அப்படி பாதியில் முடிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. மறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால நம்ம உறவுகள், மகளுடைய உறவுகள் எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு சொல்கிற படம் தான் இந்த படம். இப்போ மறுமணம்லாம் நீங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ காலங்கள் மாறி போயிடுச்சு. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்டாக தான் சொன்னீங்க. மறுமணம் இல்லாமல்லாம் இல்லைங்க. ஆனால் அது குழந்தை இல்லாதப்ப அது ஈஸியாக நடந்துருது. குழந்தை இருக்கும்போது அந்த பொண்ணு நிறைய வருடங்களை வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் மாமாவும் சித்தப்பாவும் எல்லாம் அது எப்படின்னா சிட்டி சைடில் ஓகேங்க. ஆனால் வில்லேஜ் சைடில் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அதான் முடிஞ்சு போச்சே, புருஷன் இறந்துட்டானே, அவ்வளோதானே, அவங்க குழந்தை இருக்கு, இனிமேல் என்ன பண்ணுறது, குழந்தை வளர்ந்துட்டானே, குழந்தைக்கு புத்தி வந்துருச்சே. உண்மையை சொல்லுங்க, அப்படி இல்லை? மறுமணங்கிறது ஒரு 100 பெண்கள் இருந்தாங்கன்னா மீறி போனால் ஒரு 10 பெண்களுக்கு மறுமணம் நடக்கிறது வேணா உண்மை. 90 பெண்களுடைய வாழ்க்கை பாதியிலேயே முடிஞ்சிருது, அதுதான் உண்மை. அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அதை பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ணணுமோ அதை ஒரு எழுத்தாளராக, ஒரு கிரியேட்டராக நான் அதை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம சித்தி பொண்ணு ஒன்று இருக்காங்களே, பெரியம்மா ஒருத்தி இப்படி இருக்காங்களே, நம்ம அத்தி எப்படி விட்டோமே அப்படின்னு எல்லாருக்கும் ஃபீல் வரும். எஸ், நம்ம நீங்கள் டைரக்டரில் இந்த பிச்சைக்காரன் நல்ல ஒரு வேல்யூ வருது. இப்போ இந்த படம் அந்த மாதிரி இருக்குமா? எப்படி? 100% இருக்கும். அதான் சொல்கிறேனே, ஒரு மகன் தாயை தெய்வமாக பார்த்தான், அது பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான், அது நூறுசாமி. அதில் என்ன ஃபீல் இருந்ததோ, அம்மாவை பற்றின என்ன ஃபீல் இருந்ததோ அத்தனை, அதுக்கும் மேலே ஒரு 50% அதிகமான ஃபீல் தான் அதில் இருக்கும். இதில் ஒரு 150% அம்மாவை பற்றி பேசுகிற கதை இது. பிச்சைக்காரன் பார்ட் 2 விஜய் ஆண்டனி சார் டைரக்ட் பண்ணிட்டாரு. பிச்சைக்காரன் 3 பற்றி இன்னும் யோசிக்கல. நூறுசாமி 2 பற்றி வேணா யோசிக்கலாம். எஸ், ஆமாங்க. அதான் நான் இதை முன்னே சொன்ன மாதிரி, ஒரு மகனுக்கும் அம்மாவுக்குமான
பிரச்சனைகள். இந்த மகன் அம்மாவை எப்படி பார்க்கணும்னு நினச்சான். ஆனால் அந்த அம்மா அதுக்கு மறுத்தாங்க. எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி மறுத்தாங்க. இந்த பையன் எப்படி அதை அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறது அம்மாவுக்கும் மகனுக்குமான ஒரு கதை தான். ஒரு மகன் தன் அம்மாவனுடைய ஒரு நடு வயதில் இருக்க தன்னுடைய அம்மாவை வந்து மனுஷியாக பார்க்கறதுனால அம்மாவுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறான். ஆனால் அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகிற வயசில் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த பையன் என்னென்னலாம் பண்ணி இல்லை என்னென்னலாம் அம்மாவை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான், அந்த அம்மா என்ன பர்பஸ்க்காக இது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமாவில். ஓகே, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே அம்மாவுக்கு மகமான கதையாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து விஜய் ஆண்டனி சார் உள்ளே வராரு. ஆனால் வந்த பிறகு அந்த கதை வந்து அப்படியே பயங்கர வேகம் எடுக்கும். அவருடைய ஐயோ இவ்வளோ லேட்டாக வந்தாலுமே சூப்பராக பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் தோன்ற மாதிரி காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அவரும் வெளுத்து வாங்கியிருக்காரு அவரு. நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் சார். கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப சுவாசிகா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த படத்தை சூஸ் பண்ணிருக்கீங்க. சுவாசிகா மேடம் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பா தமிழகத்துல நிறைய ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க, திறமையான நடிகைகள் மலையாளத்துல இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்கும்போது இப்போ இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சு வச்சிருப்பீங்க. இந்த கதையுடைய கரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதாபாத்திரம் வந்து கதாநாயகி. சோ இதுக்கு முன்னாடி நிச்சயமா ஒருத்தர் தேர்வு பண்ணி வச்சிருப்பீங்க. அது யாரு அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டா சொல்லலாம் சார். இல்ல இல்ல உண்மையா ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 40 வயசு, அதாவது இந்த அம்மாவுடைய 26 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் இருக்கிற கதை தான் இந்த படம். ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி நீங்கள் கதை எழுதிட்டு இருக்கிறப்ப யார் கரெக்டாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது, நான் பூ படத்தில் வந்து பார்வதியை இன்ட்ரடியூஸ் பண்ணாத எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். அதுக்கப்புறம் அவங்க பெரிய லெவல் போயிட்டாங்க. ஸோ எனக்கு பார்வதி மைண்டில் இருந்தாங்க. ஆனால் இது எழுதி முடிக்கிறப்ப ஒரு பந்து வந்து அடிச்சது, லப்பர் பந்து. திரும்பி பார்த்தா சுவாசியை நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்வதி பக்கமே திரும்பல. இவங்க தான் ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. இந்த படத்துல தேசிய விருது வந்து பேசிக்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? படத்துடைய கதையாக நான் மட்டும் இல்லைங்க, இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த பொண்ணுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கணும்டா, இல்ல நாமளாவது கொடுக்கணும்டா அப்படின்னு படம் பார்க்குற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ மக்கள் வந்து பாராட்டுறாங்க. பார்த்தா அது மிகப்பெரிய விருதுங்க அது. ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டுலேருந்து நேஷ்னல் அவார்டுலேருந்து முக்கியமான அவார்டெல்லாம் அவங்களுக்கு தேடி வரும். திரைத்துறையிலேருந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார்ல, மக்கள்கிட்ட விருப்பம் அவ்வளோதான். இதில் நாம் என்ன சொல்றதுக்கு இருக்கு? டைரக்டரா ஏற்கனவே திராவிட ஆட்சி கழகம் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றது இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு இல்லைங்க, நான் வந்து ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து வரும்போது நீங்க அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு கிரியேட்டிவிட்டி, இதை படத்தை பண்றது இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது எப்படி பிசினஸ் பண்றாங்க, என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க, அவுட் ரைட்டுன்னு சொல்றாங்க, இந்த அளவுக்கு கூட எனக்கு எதுவும் தெரியாது உண்மையாலுமே. மசாலாவா அஞ்சு பாட்டு அப்படியே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு படம் முடிஞ்சிடும். இப்போ நிறைய கதையோட நிறைய படம் வருது. மக்கள் மத்தியில் எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருக்குங்களா? இல்லைங்க, ரெண்டுமே கலந்து தான் வருது. இப்போ கருப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, அப்போ டான்ஸ் இருக்குது. அதுவும் நல்ல படமாக இப்போ நல்லா ஓடிட்டு தானே இருக்கு. ஸோ இதுதான் ஓடுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ அவசியம் இதுதான் ஓடுங்கிற ஒரு என்னது அன்ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருந்தால் அது ஓடும். அது வந்து வெறும் கதையை மட்டுமே நம்பி எடுக்கிறவங்களும் ஜெயிக்கிறாங்க. இப்போ சிறை ஜெயிக்குது, விக்லவ் ஜெயிக்குது, இப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நூறுசாமி இப்போ ஜெயிச்சிருக்கு. அதை கதையை மனசை தோன்ற மாதிரி சொல்கிறேன் போதும். என்னுடைய இது எப்பயுமே அதுதான். எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணாலும் மனசை தோன்ற மாதிரி தான் பண்ணுவேன் நான். சார் நீங்கள் அப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியலான சம்மந்தமாக தான் படம் பண்ணுவீங்க, கமர்ஷியலாக பண்ண மாட்டேன்றீங்களா? இல்லைங்க, நான் உண்மையாக சொல்கிறேங்க. நான் கமர்ஷியலாக பண்ணலைன்னா என்னுடைய எந்த படம் ஓடாதுங்க. சினிமா என்பது வணிகக்கலை, வணிகம் சார்ந்த கலை, கமர்ஷியல் ஆர்ட். நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தியேட்டருக்கே கூப்பிட மாட்டீங்க. இப்போ 5வது நாளாக ஓடிட்டுருக்கு. இது நல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வாங்க தியேட்டருக்குன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. திருவண்ணாமலைக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காசை வாங்கிச்சுட்டு அட்வைஸ் பண்ண யாருங்க ஒத்துக்குவாங்க? இதுக்காக வராங்க மக்கள்.
கண்டிப்பாக நான் எல்லா படத்தையும் கமர்ஷியலாக தான் பண்ணுறேன். சார் ஒரு கேள்வி சார், இந்த நவீன சினிமாவுல நீங்க கதையை நம்பி படம் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது கதாபாத்திரங்கள் தேர்வு செய்யும் போது இந்த காலத்துல வரக்கூடிய இளைஞர்கள், உங்க பக்கத்துல ரொம்ப அழகான இளைஞர்கள் 2 பேர் இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க. சோ நீங்க கலரை நம்பி படம் எடுக்கிறீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இளைஞர்களுடைய திறமையை நம்பி படம் எடுக்கிறீங்களா? உங்களுடைய டைரக்டரா உங்க கருத்தை பதிவு சொன்னாங்க. ஏங்க பெரும்பாலும் நாம் திராவிடர்கள், தமிழர்கள், ஓகே, இவங்களுடைய கலர் பாருங்களேன், நீங்கள் யாருமே அந்த கலரில் இல்லை. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாநிறமாக இருப்போம், இல்லைன்னா கருப்பு நிறத்தில் ப்ரௌன், இதுதான் நம்ம கலர். நான் பெரும்பாலும் அப்படி தான் சூஸ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் மேக்கப் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி இருக்காங்களே, நீங்கள் படத்தில் போய் பாருங்களேன், நம்ம தமிழ் கலரில் தான் இருப்பாங்க அவங்க. அது இருந்தால் போதும். இந்த கதையை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ இதை கதை தெரிஞ்ச உடனே அவர் எதுவுமே சொல்லலை. நான் தான் வந்து கூப்பிட்டு இந்த படத்தில் வில்லனாக ஒரு ரோல் கொடுக்குறேன். அதை வந்து ரொம்ப அழகாக அது பண்ணார். எங்களுக்கு வந்து நட்பு ரீதியாக நட்பாக இருந்தாலுமே அங்கே ஷூட்டிங் வந்துட்டோம் அப்படின்னா நான் டைரக்டர் தான், அவர் ஆர்டிஸ்ட் தான். அவர் வந்து எஸ் அ டைரக்டர் காதல் மாதிரி வழக்குன்னு மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அங்கே வந்து ஆர்டிஸ்டாக மட்டும்தான் இருப்பார். மெல்ல வந்து சொல்லுவார், டே இது க்ளோஸ்அப் தானே வைக்கிற இந்த இடத்துல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ்அப் தானே இருக்கு. ஆமாடா அப்படின்னு நான் ஓகே. அது சும்மா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக ஒரு இது இருக்கும், ஒரு சஜஷன் கொடுப்பார், அவ்வளோதான். மற்றபடி இஸ் 100% ப்ரொஃபஷனல் ஆக்டராக மாறிட்டா இருப்பார். நூறுசாமி வெற்றிகரமாக 5வது நாள் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இது வெறுமனே ஒரு கருத்தை திணிச்சு மக்கள்கிட்ட போய் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்த படம் கிடையாது. சார் கேட்ட மாதிரி இது வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்ட மட்டும் படம் எடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சார் சொன்ன மாதிரி சினிமான்றது ஒரு கமர்ஷியல் ஆர்ட். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து உள்ள வந்து திணிக்கப்படும். அண்ட் அதான் ஒரு ஃபிலிம் மேக்கரோட வந்து யூஎஸ்பி, அவங்களோட யூனிக்னஸே. அவங்க எப்படி வந்து ஒரு படத்தை கமர்ஷியல் ஆக்குறாங்க. ஒருத்தவங்க வந்து 5 பாட்டு போட்டு ஆக்கலாம், ஒருத்தவங்க வந்து கருத்தை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லி அதை காட்டலாம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹேவ் தேர் ஓன் ஃப்ளேவர். அப்படிங்கிறதுல சசிசருக்கு ஒரு விதமான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதே ஃப்ளேவரை இத்தனை வருஷமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா அதே கன்சிஸ்டன்சியோட எங்கேயும் பெசர் தட்டாம அதே மாதிரி இன்னொரு அவுட்புட்டை வந்து சொல்லாமலே இல்லை. நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யம் இருந்ததோ, பிச்சைக்காரனில் என்ன சுவாரஸ்யம் அதே அளவுக்கு சுவாரஸ்யம் நூறுசாமிலையும் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் கேமரா குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, மியூசிக்கோட குவாலிட்டி, ஏன்னா அது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். பட் அதை தாண்டி சசிசரோட ஃப்ளேவர் வந்து எந்த ரூபத்துலேயும் எங்கேயோ அது மாறவும் இல்லை. அண்ட் இப்பேற்பட்ட ஒரு கதையில் எனக்கு ஒரு 3வது படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. மார்கன், பூக்கி, அதுக்கப்புறம் நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு 3வது படம் தான். 3வது படத்துலேயே இந்த மாதிரி ஒரு சோஷியல் சப்ஜெக்டை தொடரும். அண்ட் அந்த சோஷியல் சப்ஜெக்டை வந்து மக்கள்கிட்ட போய் தெரிவிக்கிறது ஒரு முக்கியமான கருவியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உணரும் போது ரொம்பவே பெருமையை கொடுக்குது, ரொம்பவும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அண்ட் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த சசி சாருக்கு எனக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சசி சார், இன்னொரு கேள்வி. இப்போ விஜய் ஆண்டனி சார் வந்து பண்ற படத்தெல்லாம் மேக்ஸிமம் மியூசிக் அவர் தான் பண்ணுவாரு. இந்த படத்துல புதுசா ஒரு இசையமைப்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இல்லை, சார் வந்து இதுக்கு முன்னாடியே 4 மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் 4 மியூசிக் டைரக்டர் அதுக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ரோமியோ, அது மாதிரி ஒரு 3-4 படம், இந்தியா பாகிஸ்தான், அப்படியே 3-4. ஸோ அதனால அவரு அது சந்தோஷமா இருக்கு சார். அதாவது வந்து என்னன்னா, நான் மட்டும் வளராம நம்ம மற்றவங்களையும் வளர்த்து விடணும்னு நினைக்கிறது வந்து நீங்களா இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாரா இருக்கட்டும், உண்மையாலுமே வந்து ஒரு மீடியா பீப்புளா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க, ஒரு விஷயம், நான் மட்டும் வளரணும் மற்றவங்களும் வளர்த்து விடணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாதுங்க. மற்றவங்களும் அதுக்கு தகுதியாக இருக்காங்க, அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். விஜய் ஆண்டனி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்கிற, நம்ம டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ணோங்கிற பெருமையெல்லாம் எனக்கு தலையில் கிடையவே கிடையாது. அவர் அதுக்கு 100% தகுதியாக இருந்தார். நம்ம ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுதியானவங்கள தான் எடுப்போம். அவருக்கு வாழ்க்கை கொடுக்கணும், நமக்கு என்ன, நம்ம வேலை நடக்கணும். ஸோ அதுதான் உண்மைங்க. சக்தி,
எல்லாருக்கும் வணக்கம். 100 சாமி படம் 5வது நாளாக ரொம்ப வெற்றி படமாக ஓடிட்டுருக்கு. அண்ட் எங்கள் தேட்டரில் நாங்கள் விசிட் போனாலும் அங்கே கைத்தட்டில் விசில் தாண்டி படம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெண்களோட அந்த வலியை அவங்க ஷேர் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அது இன்னும் நெருக்கமாக இருக்குது. எங்களால் இல்லை இந்த இடத்துல அப்புறம் பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசங்க வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, சார் எங்கள் அப்பாவும் இப்படி தான், இப்போ 47 வயசாக ஆகுது எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மா இறந்து போன உடனே கல்யாணமே பண்ணிக்கல, இந்த படம் எங்களை வந்து உலுக்கி விட்டுருச்சு சார், எங்கள் அப்பாவை முதல்ல கொண்டு வந்து பார்க்க வைக்கணும், அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய ரீமேரேஜ் பற்றி நான் பேசணும் சார். ஒவ்வொரு மனுஷிக்கும் என்ன தேவைன்னா சாப்பாடு, தூக்கம், அதுக்கப்புறம் ஒரு துணை. இது வந்து உடல் தேவைக்காக மட்டுமே அல்ல, அது மட்டுமே பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம வீட்டுக்கு போறோம்னா யாராவது எதுக்குங்க நம்ம வீட்டுக்கு போறப்ப நீங்க முடிச்சிட்டீங்க, எதுக்கு வீட்டுக்கு போறீங்க சொல்லுங்க? நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம மொபைலை தூக்கி போட்டோம் அப்படின்னா, பர்ஸை தூக்கி போட்டோம்னா அதுல எதுவுமே மிஸ் ஆகாது. நம்ம மனைவிகிட்ட என்ன வேணா பேசலாம். இந்த நம்பிக்கை யார் கொடுப்பாங்க? ஒரு குடும்பம் தான் கொடுக்கும், இன்னொரு துணை தான் கொடுக்கும். இதை சொல்ற படம் தான் இது ஆணுக்குமான படம் இது. எஸ் சார். ஸோ அதான் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸே நாங்கள் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அழுது இதே மாதிரி தான் எங்கள் வீட்டிலும் இருக்குது, நான் எங்கள் அம்மாவை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்களும் சிங்கிள் பேரண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண அவங்க உணர்ந்து ஷேர் பண்ணுற விஷயம் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு வெற்றியாகவும் நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய அப்பாவும் சரி குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சார்பு படம் மாதிரி இல்லாமல் சின்ன பசங்களும் வராங்க, ஃபேமிலியாக எல்லாரும் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 சாமி படத்தை இது என்னோட 2வது ஹோம் டவுன் மாதிரி திருவண்ணாமலையில் இங்கே இவ்வளோ பேரோட வந்து பார்க்குறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். இன்னும் இந்த 100 சாமி படத்தை இன்னும் நிறைய நாள் உங்களோட ஆதரவால் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு படமாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேரோட கருத்தும் அப்படிதான், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, துபாயாக இருக்கட்டும், சேலம், இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ட்விட்டரில் போகிற ட்வீட்ஸு, இன்ஸ்டாகிராமில் வந்து அது பார்க்கும் போதே தெரியுது. ஓகே, அவங்க உணர்ந்து ஒரு வீடியோ, ஏன்னா இப்போ நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக நிறைய விதமா இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுல எதுவுமே நாங்க பண்ணதில்லை, எல்லாமே ஆர்கானிக்கா படம் பார்த்தவங்க போயிட்டு மனசு திறந்து கொட்டுற விஷயம்தான். இப்போ நீங்க எங்க ஃபேஸ்புக் திறந்தாலும் சரி, இன்ஸ்டா திறந்தாலும் சரி, 100 சாமி பத்தி தான் இருக்கும். அதுக்கு வந்து எங்ககிட்ட அதை ப்ரொமோட் பண்றது எங்ககிட்ட பணம் இல்லைங்க, சத்தியமா அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. கேட்டேன் அம்மா வந்து எழுதாங்க, வாழ்வியலா இது வந்து ரொம்ப மக்கள்கிட்ட போய் சீக்கிரம் கனெக்ட் ஆகிற ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீடு, அதான் சொல்றேன், படம் முடிஞ்சு வெளியே வர்றப்போ ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இல்லைனாலும் ஐயோ பெரியம்மா பொண்ணு இப்படி இருக்கே, அத்தை இப்படி விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய சக்சஸ். நீங்க சிங்கிள் பேரண்ட்டுக்கு இந்த படம் விட்டுருங்க, நீங்க ஆஸ் அ டைரக்டரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதான் சிங்கிள் பேரண்டா பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு வயசுல இருந்தாலும் சரி, இந்த படத்தை நீங்க காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எளிதாயிடும். அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும், ஆஹா அம்மாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிடும், நாம மகனை புரிய வைக்கலாம் அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ உங்களோட வாழ்க்கையை எளிதாக்குறது சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனால சொல்றேன். சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை எளிதாயிடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த முடிச்செல்லாம் வந்துருங்க.